சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. வணக்கம். வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவலை உங்களுக்காக பதிவு செய்யலான் இருக்கிறேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் கங்காசேகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க கச்சிராயப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சார்ந்தவர் தான். நிறைய ஆர்டி மனுக்கள்லாம் போட்டு பொதுமக்களுக்கு உண்டான ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல நல்ல விஷயங்களை பொதுமக்களுக்காக முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த வகையில எனக்கு தெரிந்து அவர் செய்த ஒரு விஷயத்தை பத்தி இப்ப அவர்கிட்ட கேட்கலான் இருக்கிறேன். ஆனா நீங்க உங்களுடைய ஊரு அம்மாப்பேட்டை கிராமத்துல, நான் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கரடிச்சுத்தூர் கிராமத்துல இருந்து வந்து ஒரு பொன்மலை தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டர்ல வந்து நான் படம் பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க நல்ல தண்ணி குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி ஒரு முள் புதாராகவும் சாக்கடை தண்ணிகள்லாம் வந்து நிற்கக்கூடிய இடமாகவும், அதுக்கு அன்னாட பகுதியில ஒரு மாட்டு ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பது போல நான் பார்த்துருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நல்ல தண்ணி குளம் என்பது மட்டும் அல்லாமல் எல்லாத்துக்கும் நடைப்பயிற்சிக்கு ஏற்றார் போலையும் ஓய்வு எடுத்து சில இடம் ஒன்னா வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி ஒரு மரங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு கோயில் அங்க இருக்குது. இது போன்ற எல்லாம் ஒரு சூழலும் ஏற்படுத்தியதற்கு நீங்கள் தான் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிய வந்தது. அது நீங்க என்ன செஞ்சீங்க, அந்த இடம் எப்படி இன்னைக்கு இருக்குது, அதோடைய இன்னும் வருங்காலங்கள்ல அந்த இடத்த என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கிறீங்கன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கட்டாயமா. மிக மகிழ்ச்சி. அந்த நல்ல தண்ணீர் குளம் வந்து எப்படி இருந்துச்சு, அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பாக்யராஜ் கேட்டிருக்காரு. அது சமூக ஆர்வலரா வந்து ஒரு இடம் வந்து பாடைஞ்ச நிலையில இருந்து நல்ல மக்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஆர்வமா வந்து இந்த பேட்டியை நீங்க எடுக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. அதை எப்படி நடந்துச்சுங்கிற விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு முதல் வணக்கம். வணக்கம். அதாவது நானும் உங்களை மாதிரி பல நாட்களாக நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலையை வந்து மீட்டெடுக்கணும், குளம் குட்டைகளை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு பல நாள் கனவு கண்டிருக்கோம். ஆனா அது எப்படி நிறைவேற்றணும்னு தெரியாம இருந்துச்சு. அப்போ என்னன்னா, நம்ம சட்ட பஞ்சாயத்து இயக்கம், அறப்போர் இயக்கம், சமூக ஆர்வலர்கள் நிறைய மீட்டிங்கு அந்த மாதிரி கூட்டத்தை வந்து நம்ம போய் கலந்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எப்படி வந்து நீர்நிலைகளை மீட்டெடுக்கணும், எங்க புகார் கொடுக்கணும், எந்த மாதிரி வந்து அதை ஆக்கிரமிப்புல மீட்டெடுக்கணும், அதுக்கப்புறம் குளத்தை வந்து தயார் பண்றது எப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு படிப்படியான விஷயங்களை வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வகையில வந்து 2019ஆம் ஆண்டு வந்து நான் ஒரு மனு கொடுக்குறேன். அதாவது 2019ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டமா இருக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டம். அப்ப வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் திங்கள் தின கோரிக்கையில நாங்க வந்து மனு கொடுக்குறேன். இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து ஒரு வடக்கந்தல் பேரூராட்சிக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை கிராமத்துல நல்ல தண்ணீர் குளம் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர்ல இருக்கக்கூடிய குளம் வந்து சுருங்கி ஒரு 50 சென்ட்ல தண்ணீர் வரத்து இல்லாம கொட்டை ஒரு பள்ளமா இருக்கு. அதை வந்து மீட்டெடுக்கணும். மேலும் காரிய கொட்டகை, அதாவது நம்ம ஈமச்சடங்குலாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த காரிய கொட்டகை வந்து அங்க அமைச்சு தரணும். ஏன்னா வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அந்த இடத்த கொண்டு வந்தாதான் அதை மற்றவங்களும் சேர்ந்து நம்மளோட மீட்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில முதல்ல பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்காக அந்த ஈமச்சடங்கு காரிய கொட்டகை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி பொதுவான கோரிக்கை ஒண்ணு கொடுத்துருந்தேன். 2019 கொடுத்ததுல இருந்து தொடர்ச்சியா 2021 வரையிலும் அது பரிசீலனையில இருந்துச்சு. நீர்நிலையில வந்து பில்டிங் கட்டக்கூடாது, அதனால நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இயக்க மீட்டிங் எல்லாம் போறோம் இல்லைங்களா, அப்போ ஒரு புலப்படத்தை எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி வந்து அந்த நீர்நிலையா இல்லையா, அது எப்படி அந்த புலனை வந்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படையில நம்ம அந்த குளத்துடைய புலப்படத்தை எடுத்து பார்க்கும்போது ஒரு ஓரமா வந்து பாட்டைன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. மீதி எல்லாம் வந்து குளம், நல்ல தண்ணீர் குளம்னு சொல்லி நீர்நிலையா இருக்கு. அப்ப அந்த பாட்டைன்ற பகுதியில வந்து கட்டுமானங்கள் மேற்கொள்ளலாம். அந்த பாட்டை புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கட்டுமானம் மேற்கொள்றதுக்கு அனுமதி இருக்கு, அதனால நாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு மீண்டும் கோரிக்கை மனு கொடுக்கும் போது அது வந்து கோரிக்கை மனு ஏற்கப்பட்டது. அதுக்கப்புறம் நிதி வரும்போது நாங்க பண்ணித்தரோம்னு சொல்லி அப்புறம் ஒரு ஆண்டு பெண்டிங்ல வச்சிருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்முடைய கோரிக்கைகள் வந்து மனுவாவே கொடுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. அப்ப அந்த மனுவா ஏற்கப்படுது, ஆனா நிதி இல்ல, பல காரணங்களால அவங்க வந்து செய்யாம இருக்காங்க.
அப்ப உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு. அப்ப வடகவல் பேரூராட்சிக்கு உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு. உள்ளாட்சி தேர்தல்ல வந்து நம்ம கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு ஏன் போட்டியிடக்கூடாது? பேரூராட்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ளாட்சியில ஊரக உள்ளாட்சியில வந்து வார்டு மெம்பர் சொல்ற மாதிரி பேரூராட்சியில வந்து அதே வார்டு மெம்பர் தான், ஆனா இங்க கவுன்சிலர் சொல்லுவாங்க. அந்த ஏன்னா ஒரு 1100 வாக்குகள் வந்து அதுல இருக்கும் அவங்களுக்கு, அதனால ஒரு கவுன்சிலர் பதவி வேறு கொடுப்பாங்க. சோ அந்த கவுன்சிலர் பதவிக்கு நம்ம வந்து எங்க வார்டுல அந்த குளம் இருக்கக்கூடிய வார்டுல போட்டியிடும் போது என்னன்னா வழக்கமா உள்ளாட்சி தேர்தல்ல ஊரக உள்ளாட்சியா இருக்கலாம், நகர்ப்புற உள்ளாட்சியா இருக்கலாம், தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா திண்ணை பிரச்சாரம் தான். திருத்தணியா வீட்டுல போய் சொல்லுவாங்க, நீ தெரிஞ்சவங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாக்கு சேகரிப்பு இருக்கும். இப்ப நம்ம எப்படி பண்ணோம்னா நம்ம இயக்கத்தோழர்களுக்கெல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை எல்லாம் கேட்டுட்டு அவங்கள்ட்ட இந்த தேர்தல் அறிக்கை தயார் பண்ணணும், இந்த எலெக்ஷன்ல வந்து இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கை தயார் பண்ணணும், அதுக்கு ஒரு மாதிரி கொடுங்க, எப்படி பண்ணலாம் ஆலோசனை கேட்டு அதுல வந்து ஒரு கோரிக்கையா வந்து இந்த குளத்தை மீட்டெடுத்து சீரமைத்து வருங்காலத்துல வந்து இந்த இடத்த வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நல்ல பூங்காவாகவும் உடற்பயிற்சி களமாகவும் சிறுவர் பூங்காவும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை, ஒரு தேர்தல் அறிக்கையில ஒரு அறிக்கை வச்சிருக்கிறீங்க கொடுத்துருந்தேன். அது வரையில வந்து நம்ம பேரூராட்சியில எந்த வார்டுலயும் வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தது கிடையாது. இப்ப நம்ம வார்டுல வந்து இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை முதல்ல அனைத்து கட்சிகளும், எனக்கு வந்து பேரூராட்சிங்கிறதுனால அரசியல் கட்சிகள் போட்டியிடலாம். ஊரக உள்ளாட்சினா அரசியல் கட்சிக்கு வேலை இல்ல, சுயேட்சைகள் தான் போட்டியிட முடியும், தலைவரா இருந்தா கூட. அது இங்க வந்து அப்படி இல்ல, பேரூராட்சிங்கிறதுனால வார்டு கவுன்சிலரே வந்து கட்சி சார்பா போட்டிடலாம். கண்டிப்பா. அதனால கட்சிகள் களமிறங்கிச்சு. அப்ப நம்ம என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தோமோ அதே தேர்தல் அறிக்கையை அந்த கட்சி சார்பாகவும் கொடுத்தாங்க. நீங்க சுயேட்சையா தான், நம்ம சுயேட்சையா தான் நிக்கிறோம். அவங்க வந்து கட்சி சார்பா எல்லாருக்கும் தேர்தல் அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப போயிடுச்சு, இது தேர்தல் அறிக்கையுமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டு, அது எலெக்ஷன் ஓட்டு கேட்டு வந்து வரும்போதுமே ஒரு பணியோட வந்து ஓட்டு கேட்டாங்க, நான் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்னு கவுன்சிலர்கள்லாம் வந்து சொல்லி ஓட்டு கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு வேட்பாளர்கள்லாம். அந்த அடிப்படையில வந்து ஒண்ணு நாம செய்யணும், இல்லையா அடுத்து வரவங்களை செய்ய வைக்கணும். இந்த நோக்கம் நமக்கு தேர்தலில் வெற்றி பெறணுன்ற நோக்கத்துக்கு முன்பே இதுதான் முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு வந்து நமக்கு தோழர்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, பைக் பிரச்சாரம். உள்ளாட்சி தேர்தல்ல பைக் பிரச்சாரம்ன்றது ஒரு பெரிய பேசு பொருள். ஏன்னா திண்ணை பிரச்சாரம் தான் இருக்கும், முடிஞ்சா நோட்டீஸ் போடுவாங்க, ஆட்டோ வச்சு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆனா ஒவ்வொரு தெருவா போய் மைக் பிடிச்சு பேசணும்னாங்க, இந்த மாதிரி எவ்வளவு உள்ளாட்சிக்கு வந்து நிதி ஒதுக்குறாங்க, இதுக்கு மாநில அரசுக்கு என்ன தொடர்பு இருக்கு, ஒன்றிய அரசுக்கு என்ன தொடர்பு இருக்கு, இது உள்ளாட்சி அரசாங்கம் யாருக்கு அதிகாரம் இருக்கு, எவ்வளவு வந்து கவுன்சிலருக்கு சம்பளம் தராங்க, இவ்வளவு சம்பளத்துக்கு இவ்வளவு செலவு ஏன் பண்றாங்க, இது எல்லாமே வந்து புரிய வைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரமா இருந்தது. அந்த டைம்ல வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு விஷயம் பண்ணணும். நீங்க அதை முன்னெடுத்து வச்சு கேள்விப்பட்டேன். ஆமா, வாக்கு சேகரிக்கும் போது வந்து ஓட்டுக்கு வந்து பணம் வாங்குறது தவறு, கொடுக்கறது தவறு. ஆனால் நான் நேர்மையான வாக்காளன், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எல்லாத்தையும் எடுக்க வைக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடாவும் நாங்க பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம 18 வார்டுல வந்து நம்ம வார்டுல மட்டும் இது கொஞ்சம் டப்பா இருக்கு, சுயேட்சை வேட்பாளர் ஜெயிச்சுடாரு போல இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் உருவாகிச்சாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த கட்சி அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுடைய வாக்கு எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு பலமுறை வாக்கு சேகரிக்க சென்றாங்க. அப்ப என்னன்னா, பலமுறை செல்லும் போது எல்லாமே நானும் குளத்தை மீட்டெடுப்பேன், நானும் ரேஷன் கடை கொண்டு வருவேன், நானும் பிளே கிரவுண்டு கொண்டு வருவேன், அங்க என்னன்னா இல்லையோ அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துருந்தேன், தேர்தல் அறிக்கையா கொடுத்துருந்தீங்க. இப்ப இதை அவங்க சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதனால என்னாச்சுன்னா கடுமையான போட்டி, ஒரு சுயேட்சைக்கும் போட்டியா இருந்த ஒரு பெரிய நல்ல களம் அது. அதனால இதனுடைய பிடிவிலை என்னாச்சுன்னா, தேர்தல்ல வந்து நம்ம குறைந்த வாக்கு பெறுகிறோம், அதிக வாக்கு வித்தியாசத்துல ஆளுங்கட்சி ஜெயிக்கிறாங்க. அப்ப ஜெயிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி ஆகணும். ஆமா, தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லி இருக்கிறோம், பேப்பர்ல எடுத்து வச்சுக்கிறாங்க. பார்க்கும் போதெல்லாம் என்னாச்சு கோலம், என்னாச்சு கோலம் அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. இளைஞர்கள்லாம் வந்து நிலங்கள் எது, பிளே கிரவுண்ட் என்னாச்சு, எங்களுக்கு விளையாட்டு பொருள் என்னாச்சு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, முதல் கட்டமா நமக்கு வந்து 75 லட்சம் ரூபாய் பேரூராட்சியில ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி அந்த குளத்தை சுத்தி வந்து அளந்து
அந்த வேலி அமைத்து அந்த குளத்துல தண்ணி விடுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி அதே நேரத்துல வந்து உடற்பயிற்சி செய்யற மாதிரி நடைபாதை அமைத்து இன்னைக்கு வந்து கடந்த 3 ஆண்டுகளா ஓராண்டு கழிச்சு செஞ்சாங்க அதை. இப்ப 3ஆம் ஆண்டு கலந்துட்டு இருக்கு. அது 2 ஆண்டுகளா வந்து நல்ல பயன்பாட்டுல இருக்கு. இப்ப இது முக்கியமா என்ன விஷயம்னா, இப்ப அண்ணன் நீங்க வந்து பார்க்கும்போது அது வந்து பூங்காவா தெரியுது. காரணம் வந்து அவங்க மீட்டெடுத்தது மட்டும் கிடையாது, அப்பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். அதான் நான் நிறைய டைம் பாத்துக்கிறேன். காலை டைமா இருந்தாலும் சரி, சாயந்தர நேரமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, நான் எங்க ஊருக்கு போற வழின்றதுனால நிறைய பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க. எல்லாருமே காலை டைம்ல நான் ஒரு நாள் அந்த கிரவுண்டுக்குள்ள போறேன். அவங்க யாரும் அப்படியே ஃப்ரெண்டா வராங்க, அவங்கவுங்க செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்ல செய்யறாங்க. அந்த நிலப்பாதையை கூட தண்ணி ஊத்தி கழுவி இதெல்லாம் இருந்து பண்ணது. இந்த ஒரு பங்கேற்பு மக்கள் வந்து நம்ம ஒரு குளத்தை வந்து மீட் எடுத்துட்டாங்க கவர்மெண்ட். அது நம்ம பேரூராட்சி வந்து இவ்வளவு காசு செலவு பண்ணி மீட் எடுத்திருக்காங்க. அதை மீண்டும் பயன்பாட்டிலே வச்சிருக்கணுன்ற அக்கறை இருந்துச்சு மக்கள்கிட்ட. கண்டிப்பா. அதே நேரத்துல வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு 4-5 மரக்கன்றுகள் துவங்கி வச்சுட்டு போனாரு. ஆமா. அதுக்கப்புறம் நாங்க இளைஞர்கள்லாம் என்ன பண்ணோம்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 மரக்கன்றுகள் எப்பவுமே வச்சு பராமரிக்கலாமே அப்படின்னு சொல்லி இளைஞர்களுடைய ஒன்று கூடல் வந்து கூடி இப்ப அந்த இடத்துல வந்து 264 மரக்கன்றுகள் வளர்ந்துருச்சு. வெரி குட். இப்ப அதுதான் உங்களுக்கு பூங்காவா தெரியுது. ஆமா, பாக்குறதுக்கு மரம் அதெல்லாம் ஒரு பெரிய அரச பார்வைக்கு தெரியுது. காரணம் வந்து அது பூங்கா. அந்த பெரிய அரச மரத்துக்கு கீழே ஒரு சிலைகள்லாம் சாமி கும்பிடுற மாதிரி ஒரு போனா உள்ள போய் பாத்துட்டு வரலாமே அப்படின்னு வர்றது காரணம் தான். அதே மாதிரிதான் ஒரு தண்ணீர் வந்து பற்றாக்குறையா இருக்க காலத்துல வந்து அந்த ஊர் இளைஞர்கள் இல்ல, சிறுவர்கள் மே மாசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர தண்ணீர் பற்றாக்குறை. சிறுவர்கள் வந்து பிளாஸ்டிக் ரப்பர் கூட எடுத்துட்டு வந்து உள்ள அடிப்பம்பு இருக்கிறதுனால நாங்க அடிச்சு ஊத்துறோம், செடி வந்து காயுது சாகுது அது இலையை பார்த்து. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து உதவி பண்ணாங்க. அந்த வீடியோஸ் போட்டோஸ் தான் இருக்கு நம்மகிட்ட, அது ஒரு ஆதாரத்துக்காக வச்சிருக்கிறோம். ஆனா என்னன்னா அந்த முன்னெடுப்பு தான் இன்னைக்கு பெருசா வந்திருக்கு. கண்டிப்பா. இந்த வறட்சியிலும் வந்து தண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். இதுக்கு முழு வெற்றிக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு முன்னெடுப்பு, ஒரு சமூக அலுவலரா இருந்து மனுக்கள் கொடுத்து பார்த்தோம். சரி, நம்ம மனுக்கள் கொடுக்குற இடத்துல இருந்து மனுக்கள் வாங்குற இடத்துக்கு போவோமே, தேர்தலில் நின்று பார்த்தோம். தேர்தலில் நிற்கும் போதே ஒருவேளை நம்ம ஜெயிக்கலாம் கூட அதை அவங்க செஞ்சு முடிச்சிடணுன்றதாக தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்தோம். அப்ப தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்ததுனால இப்ப அவங்க செய்ய வேண்டியதாயிடுச்சு. செஞ்சதை அப்படியே விடாம மீண்டும் அந்த ஊர் மக்களோட இளைஞர்களோட முன்னெடுத்து இன்னைக்கு அந்த குளம் வந்து இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்கு. காரணம் அதுதான். அந்த வெற்றிக்கு காரணம் வந்து நம்ம சமூகத்தின் மீது உள்ள அக்கறையும் அந்த இயற்கையின் மீது உள்ள அக்கறையும் அதே மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வும் இருந்ததுனால நம்மளால பண்ண முடிஞ்சது. இதுதான் அதுக்கு வெற்றிக்கு காரணம். ஓகே, ரொம்ப அருமையா ஒரு விஷயத்த ஒரு மனுவால என்ன செய்ய முடியும், அந்த மனு மூலமா இவர் கத்துக்கிட்ட அனுபவங்களை மக்கள் மத்தியில எப்படி போய் சொல்ல முடியுமோ அந்த விஷயத்துக்கு கொண்டு போய் சொல்லி இன்னைக்கு ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கிறாருன்னா, இது போல உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய குளங்களை தேடுங்கள், எங்கே இருந்தது என்று கண்டுபிடியுங்கள், அதுக்கு உண்டான ஆதாரங்களை எடுத்து உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய குளத்தை மீட்டெடுங்கள். உங்கள் வருங்கால சன்னதிகளுக்கு குடிநீர் பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு வாழ்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்கள். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அண்ணருடைய கிராமத்துல மீட்டெடுத்ததற்கு நன்றி கூறி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். நன்றி. உங்களுக்கு வேற என்னென்ன சவால்கள்லாம் இருக்கு? உங்க அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி பிரச்சனைகளை எப்படி சரி பண்றது, அதுக்கு என்ன வழிகள் இருக்கிறத பத்தி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நாம பார்க்கலாம். ஏன் யூடியூப் சேனலான பாட்டி சொல்ல தட்டாத பேரன் சேனலை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க. இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.